அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் இதன் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல்ல 14 அடுத்தது 13 வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். 13வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். குமாரனில் பிதா மகிமைப்படும்படி. அப்ப ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரணும். நம்ம கேட்கிறது அவர் பதில் கொடுத்தால் அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். அப்படி கேட்கணுங்க. ஒரு வாகனத்தை நம்ம கேட்கிறோமா, அந்த வாகனம் இப்போ உங்களுக்கு தேவையா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா, எதுவா இருக்கட்டுங்க. ஒரு திருமணம், அப்படி ஒரு ஏற்ற துணை என்று கேட்கும் பொழுது இப்போ அது உங்களுக்கு தேவையா, அல்லது இந்த குடும்பம், அல்லது இப்படி அந்த விவாகத்தில் ஆண்டவர் மகிமைப்படுவாரா, அதுதாங்க நிபந்தனை. எதை கேட்டாலும் தருவேர்னா அப்படி அல்ல. நிபந்தனை உண்டு. எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளான்னு இல்ல, அதுக்கு நிபந்தனை இருக்கிறது. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்படி சார் நிபந்தனை ஜபத்துக்கு சங்கீதம் 66:18 என்ன நிபந்தனை? அக்கிரம சிந்தையோடு ஜபம் பண்ணா கேட்க மாட்டாரு. அதுதான் நிபந்தனை. கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆனால் நிபந்தனை என்ன? அக்கிரம சிந்தையோடு கேட்கப்படாது, சிந்த தூய்மையா இருக்கணுங்க. இன்னொரு நிபந்தனை எபிரேயர் 11:6 விசுவாசத்தோடு ஜபத்துக்கு வரணும். விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தா கேட்கப்படாது. அதுதான் நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை 1 யோவான் 5:14 ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கணும். அப்புறம் பாருங்க இன்னொரு கண்டிஷன். லூக்கா 18:1-8 நீ வாசிங்கன்னா விடாமுயற்சியோடு கேட்கணும். எபிரேயர் 10:22 பூரண நிச்சயத்தோடு கேட்கணும். இதெல்லாம் நிபந்தனைகள். இப்படி நீங்கள் உங்க ஜபத்தை ஏறெடுத்தா நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். இந்த ஜபத்தை இப்படி கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, எந்த தகப்பன் கேட்பதற்கு மாறாக பாதிக்கிறது போல கொடுப்பான். பாம்பை கொடுப்பானா, தேளை கொடுப்பானா, கல், இது மூணும் பாதிக்கிறது. கேட்டதுக்கு பதிலாக பாதிக்கிறது போல எந்த தகப்பனால் தருவானா? தரமாட்டான். மட்டும் இல்லைங்க, கர்த்தர் நம்ம ஏமாற்ற மாட்டார். நம்ம கேட்கறத கொடுத்து நம்மை ஆதரிப்பாரு தவிர நம்ம ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார். நீங்கள் பாதிக்கிறது போல கொடுக்க மாட்டார். நல்ல தகப்பன். உங்க அங்கலாய்ப்புக்கு பதில் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு, உங்கள் ஏக்கத்துக்கு பதில் உண்டு. நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.